Assalamu alaikum, welcome to my channel. Today free mehendi class day 14 பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பைஸ்லி டிசைன் பார்க்க போகிறோம். பைஸ்லி டிசைன் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் டே கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். பைஸ்லி டிசைன்னா மேங்கோ ஷேப்பில் போடுறது, அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பைஸ்லி டிசைன். இப்போ இந்த பைஸ்லி டிசைன் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்து உள்ளுக்க வந்து ஒரு மேங்கோ டிசைன் போட்டு அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மேங்கோ டிசைன் நம்ம போடுறோம்னா அதில் வந்து நம்ம வந்து கிரிட்ஸ் கொடுக்கலாம், ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், இது கட் ஒர்க்கு, ஃபில்லிங்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு எல்லாமே கொடுக்கலாம். அதை பற்றி பைஸ்லியில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ ஷேப் வரைச்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கீழே இருந்து ஒரு லைன் போட்டு அதில் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கலாம். ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு குட்டி குட்டி ஸ்பைரல் கீழே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் ஒரு பார்டர் டிசைன், பார்டர் டிசைன் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு லைன் கொடுத்து ஹம்ப்ஸ் கொடுத்துடலாம். ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிரிட்ஸ் டிசைன் கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிரிட்ஸு. இந்த மாதிரி பேசிக்காக நம்ம கற்றுக்கிட்டோம் பாருங்கள். அந்த டிசைன் ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த பைஸ்லி அரபிக் டிசைன்லேயும் யூஸ் பண்ணுவோம், இந்தியன் டிசைன்லேயும் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிக் மேங்கோ டிசைன் போட்டு அதில் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு மேங்கோ டிசைன். ஒவ்வொரு டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு பைஸ்லியோட டிசைன், அவுட்டர் டிசைன் ஃபுல்லாக. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பைரல் கொடுத்து அதுக்கு மேலே டபுள் லேயர் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கிறோம். ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிக் ஹம்ப்ஸு, அதில் சென்டரில் குட்டி டாட்ஸு, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ரெண்டு சைடு ஆஃப் லைனாக கொடுத்து டார்க் லைன், அதுக்கு மேலே லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து குட்டி குட்டி லைன்ஸாக மேலே இருந்து கீழே அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்க டிசைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன்ஸ். மேலே இருக்க லைனில் குட்டி குட்டி ஹம்ப்ஸு, அதுக்கு மேலே ஒரு கிரிட் டிசைன். பைஸ்லியில் வந்து அவுட்டரில் இந்த வளைஞ்சி வருது பாருங்கள், அந்த இடம் மட்டும் நீங்கள் டார்க்கன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்குள்ளுக்கு அழகாக இருக்கும், தெரியும். நெக்ஸ்ட்டு பைஸ்லியோட அவுட்டர் டிசைன் போட்டுக்கலாம். இதில் மேலேருந்து லைன்ஸு, ஹம்ப்ஸு, பெரிய ஹம்ப்ஸ் கொடுத்து அதை டார்க்கன் பண்ணி டபுள் லைன் கொடுத்து அதுக்கு மேலே பிக் ஹம்ப்ஸு, அதில் குட்டி டாட்ஸு சென்டரில்
வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் ஜிக்ஸாக் லைனு, ஒரு நார்மல் லைனு, ஜிக்ஸாக் லைனு, வெர்டிக்கல் லைனு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவுட்டரில் வந்து டார்க்கன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைஸ்லியோட அவுட்டர் லேயர் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம மற்ற பைஸ்லி வந்து நார்மலாக மேலே இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து அப்படியே கீழே கவுத்து போட்ட மாதிரி உல்டாவாக போட்டு அதில் ஸ்பைரல் ஹம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு உள்ளுக்கு அந்த சென்டரில் ஃபுல்லாக கிரிட்ஸ் டிசைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கிரிட்ஸ் போட்டு அடுத்து டார்க் லைன் கொடுத்துக்கோங்க. டார்க் லைன், இன்னொரு லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்து ஹம்ஸு, அதில் குட்டி ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் ஹம்ஸ் அவுட்டரை டார்க்கன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைரலோட அவுட்டர் லேயர் கொடுத்துக்கோங்க. அவுட்டர் லைன் கொடுத்துட்டு மிடில் ஒரு ஸ்பைரல், அதுக்கு மேலே ஹம்ஸு, கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் பெட்டல் கொடுத்து நடுவில் டாட்டு, அதுக்கு மேலே ஒரு லேயராக கொடுத்து அதை டார்க்கன் பண்ணிக்கோங்க. டார்க்கன் பண்ணிவிட்டு டபுள் லைன் கொடுத்து ஹம்ஸு ஸ்மாலாக குட்டி ஹம்ஸு, அதுக்கு மேலே ஒரு பெரிய ஹம்ஸு, ஒரு லேயர், அதுக்கு மேலே கிரிட்ஸு லைன்ஸ் மாதிரி அவுட்டர் லேயர் டார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேஃபில் அவுட்டர் லேயர் கொடுத்துக்கோங்க. உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி லீஃப் பெட்டல்ஸாக போட்டு ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அந்த மாதிரி இது ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இடையில இருக்க கேப்பை நீங்கள் கலர் பண்ணி ஃபில் பண்ணுறதுனால ஃபில் பண்ணலாம், இல்லை அப்படியே விடுறதுனால விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி 2 லேயரில் போட்டுக்கோங்க. பைஸ்லியோட அவுட்டர் லேயர் போட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்பைரல்ஸ் ஒன் சைடாக ஸ்பைரலுக்கு அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு லைன் கொடுத்து இல்லை நான் பார்டர் டிசைனில் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், ஒரு பெல்ட் டிசைன் அந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கோங்க. பார்டர் டிசைன் கொடுத்து கீழே அகைன் ஒரு லைன் கொடுத்து ஹம் கொடுத்து ஸ்பைரல். நெக்ஸ்ட்டு அவுட்டர் லேயர் பைஸ்லியோட அவுட்டர் லேயர் கொடுத்து ஒரு ஹாஃப் டிசைன் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் கொடுத்து கீழே டார்க்கன் பண்ணிக்கோங்க, டார்க்கன் லைன். அடுத்து டபுள் லைன் கொடுத்து ஹம் கொடுத்து கீழே ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துருங்க. இந்த டிசைன் ஒரு பீகாக் ஷேப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு பைஸ்லி அவுட்டர் லேயர் போட்டு அதோட பீக் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. உள்ள ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் டிசைனாக ஸ்பைரல் ஹம்ப்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடலாம். வீடியோ பார்த்துட்ருக்காங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.